சமூக நீதிமன்றம் இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கான தேவை அதிகமா இருக்கு. இந்த தலைமுறை சீர்குலைக்க பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்றாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்கலன்னு கேட்பதற்கு துப்பு இல்லாத சில கட்சிகள் இருக்கின்றன. அப்படின்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவது எது? பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறை இல்லாமல் அடுத்த தலைமுறை உருவாகாது. படித்த மாமேதைகள் உருவாக வேண்டும் என்றால் பள்ளி கல்வித்துறை வலிமையாக இருக்க வேண்டும். அந்த பள்ளி கல்வித்துறை வலிமையா இருக்குன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்கள் தீட்டுகிறார். ஆனா பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய உரிமை தொகை 2350 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டோம், மறுதளிப்போம், அடாவடித்தனம் பண்ணுவோன்ற பாஜகவை கண்டிக்க துப்பு இல்லாத நாகரிகம் இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்யுது. கேட்கணும்ல, எங்க தமிழ் பிள்ளைகள் படிக்கணும், படிக்கணும்னா அடுத்த தலைமுறை உருவாகணும். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கல? தமிழ்நாட்டை புறக்கணித்தால் பாஜகவை புறக்கணிப்போன்னு சொல்ற தைரியம் அந்த கட்சிக்காவது இருக்கா? அவங்க கூட கூட்டணி வச்சுக்க துடிக்கிறாங்க. கூட்டணி வச்சுட்டு இப்போ இடது பக்கம் போலாமா, வலது பக்கம் போலாமா, பின்புறம் போலாமா, நேராக போலாமான்னு தெரியல. எதை தின்னால் பித்தம் தெளியும்னு தெரியாம இருக்காங்க.